இன்னைக்கு இருளா இருக்கிற உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஆமென். ஏசாயால படிக்கிறோம், இந்த வாக்கின்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்தின் வெளிச்சம் இல்லை. ஏன் மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை? ஏன் மக்களுடைய வாழ்க்கையில சுபிட்சம் இல்லை? மக்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, நிம்மதி இல்லை, வெற்றி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வாழ்க்கை ஏன் நல்லா இல்லை? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்தின் வெளிச்சம் வாழ்க்கையில இல்லை. இந்த வார்த்தையின்படி சொன்னா இன்னைக்கு இருட்டா இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு இருளா இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஆமென். இன்னைக்கு கேள்வியா இருக்கிற வாழ்க்கை பதிலாய் மாறும். இன்னைக்கு நஷ்டமாய் போய் கொண்டிருக்கிற காரியம் லாபம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். பக்கத்துல போய் சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். ஆமென். வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாரு, உள்ள வந்துட்டான், ஃபுல் அட்டென்ஷன் அதுல தான் இருக்கணும். ஆமென். கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. சொன்னா என்ன ஆகும்? லைட் ஃபியூச்சர். வெளிச்சம் அடிக்கும். இன்னைக்கு சொல்ற வெளிச்சம் அடிக்கும். உங்கள் இருள்கள் நீங்கி போ, உங்கள் வறுமை நீங்கி போ, உங்கள் தோல்விகள் நீங்கி போ, உங்கள் கீழான நிலைகள் மாறி போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டான். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ. ஆமென். நாங்க வார்த்தை தேவன் அனுப்புகிற வார்த்தைகள். ஆமென். பாருங்க, சும்மா கிடையாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் வார்த்தை அனுப்பப்படுகிற இடம். God sent his word. ஆமென்.